வாங்க வணக்கம். இன்றைக்கி ரிப்பன் பகோடா பொட்டுக்கடலையும் கடலை மாவும் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் உடைச்ச கடலை, அதில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக. 2 அழாக்கு பச்சரிசி மாவு, வறுத்த மாவு, இதை ஜலிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற உடைச்ச கடலையும் நல்லா ஜலிச்சுட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு, தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் தனி மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்க நல்லா செவந்துக்கிட்டு வரும் ரிப்பன் பக்கோடா. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு கடலை மாவு ஒரு 100 கிராம் சேர்த்து அதையும் பச்சை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரிப்பன் பகோடா அச்சில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை சேர்த்து இதிலேயே புழிஞ்சு பாருங்கள். இத்து போகாமல் இருந்ததுன்னா அப்படியே சூடான எண்ணெயில் புழிஞ்சிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு மாதிரி இத்து போச்சுன்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு நல்லா சூடான எண்ணெயில் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான, அதே சமயம் பூண்டு சோம்பு வாசனையோடு சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.